இந்த கடைசி பால்ல எல்லா பின்னும் சரியணும். மாமா, எல்லா கட்டையும் சாஞ்சிடுச்சே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சரி, நான் உன்னை பக்கத்துல இருக்க கோயில்ல விட்டுறேன். நான் ஆபீஸ்க்கு போகணும், ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ கோயிலே வெயிட் பண்ணு, நான் அப்புறம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க மாமா. வா. அம்மா, உங்ககிட்ட எப்படி இதை சொல்றதுன்னே தெரியலம்மா. பத்திரமா வீட்டுல வச்சிருந்த பரம்பரை செயினை காணம்மா. என்ன சொல்ற சுந்தரம்? வீட்ல பத்திரமா வச்சிருந்த செயின் எப்படி காணாம போகும்? அதான் எனக்கு ஒண்ணு புரியலம்மா. சுந்தரம், என்ன சுந்தரம் இது? எப்பதான் டிராமா பண்றதுன்னு இல்லையா? அதான் அந்த பரம்பரை செயினுக்கு பதிலா அக்கா அவ்வளவு நகையை அள்ளி குடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? செயினை கொடுத்துரு. அம்மா, நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ செயினை மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பின்ன கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரையில கிடையாது. அப்படி இருந்தும் நான் வழக்கத்துக்கு மாறா அந்த செயினை திருப்பி கேட்டிருக்கேன்னா அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சுந்தரம். இப்ப வந்து வீட்ல வச்சிருந்த செயினை காணோன்னு சொன்னா என்ன அர்த்தம் சுந்தரம்? நான் உன்கிட்ட இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுந்தரம். அம்மா, என் மேல சந்தேகப்படாதீங்கம்மா. அதை என்னால தாங்கிக்க முடியாதும்மா. எங்க பரம்பரை செயின் காணோன்னு சொன்னா எங்களால கூட தான் தாங்க முடியல. முதல்ல செயின் எடுத்து கொடு. மா, சுந்தரத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் அவரை தான் நீங்க உதாரணமா சொல்லுவீங்க. அவர் ஏன் அந்த செயின் விஷயத்துல போய் சொல்ல போறாரு? வெளிய தள்ளத்தான். ஆமாமா, ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். சுந்தரம் அந்த செயின் சுந்தரத்தை பத்தி நீங்க யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சுந்தரத்து மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் இவ்ளோ நேரமா நின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையை காப்பாத்திக்கிறது சுந்தரத்தோட கையில தான் இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பரம்பரை செயின் என் கைக்கு வரணும். இல்ல நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப முடிஞ்சா காப்பாத்துட்டேன். கேட்ல செக்யூரிட்டி இருக்கும்போது புதுசா யாரும் உள்ள வந்துட முடியாது. அப்போ வீட்ல இருந்த செயினுக்கு திருடன் வெளியில இருந்து வரல. ஐயா, என்னாச்சு? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பார்வதி, சுந்தரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். இப்பெல்லாம் நீங்க காலையில சரியா சாப்பிடுறதே இல்லப்பா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆகுது உங்களுக்கு. நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத சுந்தரம், நாங்க இருக்கோம், தைரியமா இரு. சரி, அப்போ வரோம். சரிங்கய்யா. செயின் விஷயத்துல ஆதி உங்களை கேட்ச் பண்ணிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. என்ன சொல்ற நீ? நகை காணாம போன விஷயத்துல சுந்தரத்துக்கு சப்போர்ட்டா ஆதி இருக்காரு. இந்த ஆதி அந்த சமையல்காரிக்கும் விசுவாசத்துக்கும் சப்போர்ட் பண்ணலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அத பத்தி நமக்கு என்ன மித்ரா?
ஒருவேளை ஆதிக்கு உங்க மேல சந்தேகம் வந்து உங்க ரூம சோதனை போடலான்னு சொன்னா நீங்க மாட்டிக்குவீங்களே ஆண்டி. ஆமாத்த, மித்ராக்கா சொல்றதும் கரெக்ட் தான். செயின் உங்ககிட்ட இருக்கிறதுனால ஆதி மாமா உங்க ரூம சோதனை போட்டா கண்டிப்பா கையும் களவுமா மாட்டிப்பீங்க. கண்டிப்பா ஜெயில் தான். அந்த விசுவாசம் வீட்ல இருந்து கொண்டு வந்த செயினை என் ரூம்ல வச்சிருந்தா தானே ஆதி வந்து கண்டுபிடிப்பான். என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்போ அந்த செயின் இப்ப ரூம்ல இல்லையா? ம். இப்பதான் ஒரு நகை ஆசாரிக்கிட்ட அந்த செயினை விக்கிறது சம்பந்தமா பேசியிருக்கேன். அவன் என்ன செயினோட வர சொல்லிருக்கான். அதுக்குதான் செயின் எடுத்துக்கிட்டு அவனை தான் பார்க்க போறேன். விதியா இருந்தாலும் சரி, இல்ல யாராவது செஞ்ச சதியா இருந்தாலும் சரி, அகிலாண்டேஸ்வரி அம்மா எனக்கு கொடுத்த கெடுவுக்குள்ள காணாம போன அந்த பரம்பரை செயின் எனக்கு கிடைக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் தாயே. அது உன் கையில தான் இருக்கு. அந்த பரம்பரை செயின் மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னா நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை பணம் எல்லாத்தையும் உனக்கு காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்துறம்மா. ஓம் பக்த வர்சலாயே நமஹ. ஓம் சௌக்கியதாயே நமஹ. ஐயோ, இப்படி தேடுறா. கன்ஃபார்மா செயின் என்கிட்ட தான் இருக்குன்னு மோப்பம் புடிச்சிட்டானோ. என்ன தேடுற? என்ன தேடுன? இந்த பர்ஸை கொடுங்க. பர்ஸா? இது எதுக்கு உனக்கு? கொடுங்கன்னு சொல்றேன்ல. பர்ஸ் இப்போ கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னது இது? ஏற்கனவே உங்களை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினது பார்வதி தான். ஆனா அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு பார்வதிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்களே, அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகும். ஐயோ வேணாதி வேணாம். நான் தான் சொல்றேன்ல, இதோ அவசரத்துல புத்தி கிட்ட போய் தெரியாம பண்ணிட்டேன். இதை இப்படியே விட்டுறாதி. நான் இனிமே பார்வதி பக்கம் கூட போக மாட்டேன். இந்த விஷயம் அக்காக்கு மட்டும் தெரிய வேணாதி. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இதே மாதிரி தான் சொல்றீங்க, ஆனா நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் திருந்துவீங்க. ஐயோ வேணாதி வேணாதி. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இனிமே நான் பார்வதி பக்கமே போக மாட்டேன். நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னால ஜெயிலுக்கு போக முடியாது ஆதி. ஒரு நாள் கூட என்னால ஜெயில இருக்க முடியாது. இங்க பாரு, நீ என்னை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் பரவாயில்ல. நான் உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன் ஆதி. ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடு. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். கொள்ளுளி முங்க கால்ல விழுறன்னு சொல்லியும் அப்படியே நிக்கிறான் பாரு. ஐயோ, வேற என்னத்த சொல்லி இப்ப தப்பிக்கிறது? இதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. போதும். இன்னொரு வாட்டி பார்வதி விஷயத்துல இப்படி நடந்துக்கிட்டீங்க. இல்ல, நான் இனிமே பார்வதி பக்கம் கூட போக மாட்டேன். நீ என்ன நம்பலாதி? இந்தாங்க, இந்த செயினை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க. பெரிய தம்பி, இந்த செயின் எங்கே இருந்துச்சு? எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எல்லாம் வனஜா சித்தியோட வேலை தான். நீங்க செயினை காணும்னு சொன்னதும் எனக்கு சித்தி மேலதான் டவுட் வந்துச்சு. அவங்கள மிரட்டி கேட்கும்போது உண்மையை ஒத்துக்கிட்டு செயினை திரும்ப கொடுத்துட்டாங்க. கடவுள் என்ன கைவிடல. நீங்க செயினை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. ஆதி என்ன மிரட்டி உருட்டி பயமுறுத்தி வாங்கிட்டு போனானே, அது ஒண்ணும் ஒரிஜினல் பரம்பரை செயின் இல்ல, டூப்ளிகேட் செயின் தான்.
ஆதி மாமா அது டூப்ளிகேட் செயின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாரா அத்தை? கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த செயினோட வேலைப்பாடு அப்படி. அச்சு அசலா டூப்ளிகேட்ட ஒரிஜினல் மாதிரியே செய்ய சொல்லிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த பரம்பரை செயின்ல முக்கியமா இவங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது அந்த காவிய காதலர்களோட புகைப்படத்தை. ஆதி செயினை கையில வாங்கின உடனே ஆர்வமா முதல்ல அதைத்தான் திறந்து பார்த்தான். அதுல அந்த சமையல்காரி போட்டோவும் அவன் போட்டோவும் இருக்கிறத பார்த்து உடனே சந்தோஷப்பட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். ஒரு சந்தேகமும் வரல. செயினுக்குள்ள நீங்க இப்படி ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. என்னாச்சு சுந்தரம்? எங்க பரம்பரை செயின் கிடைச்சதா? கிடைச்சிடுச்சுமா. ஆமா கிடைச்சிருச்சுப்பா. எப்படி கிடைச்சது? முறிச்சு முறிச்சு காட்டி கொடுத்துருவானோ? அம்மா, நான் வச்சிருந்த இடத்துல இருந்து அந்த செயின் கீழே விழுந்துருச்சு போல இருக்குமா. அத நானும் சரியா கவனிக்கல. பீரோவுக்கு அடியில கடந்துச்சுமா. அக்கா, செயின் கீழே விழுந்ததுல கொஞ்சம் பளபளப்பு குறைஞ்சிருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஆமாக்கா, நம்ம அந்த ஆசாரிய கூப்பிட்டு இப்பவே பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள எடுத்து வைக்கலாம்க்கா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு. ஆசாரிக்கு உடனே போன் பண்ணி வர சொல்லு. தோ இப்பவே. என்னோட 25 வருஷ விசுவாசத்தை, நம்பிக்கைய அம்மா ஒரே ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல பார்வதி. என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? என்னாச்சு? ஓ விஷயத்துல அம்மா முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா பொண்ணு விஷயத்துல தப்பிச்சேன்னா பொன் விஷயத்துல தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பரம்பரை செயின் என் கைக்கு வரணும். அம்மா, இது அந்த காலத்து தங்கமும் இல்ல, இந்த காலத்து தங்கமும் இல்ல. போலி நகை, டூப்ளிகேட். போலியா? இது டூப்ளிகேட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. நல்லா உரசி பார்த்து சொல்லுங்க. உரசி பார்க்க வேண்டியது நகையே இல்லைங்க, இந்த நகையை கொண்டு வந்து கொடுத்த சுந்தரத்தை தான். இளவரசன், அம்மா, சுந்தரத்தை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, வேண்டாம்மா. அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருமா. ப்ளீஸ்மா, நம்புங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நடிக்க ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு அப்பாவை விசாரிக்க வேண்டாம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
மா, சுந்தரம் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த செயின் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன உண்மை? இந்த செயினை சுந்தரத்துக்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னது நான் தான். என்ன சொல்ற ஆதி? அப்போ அந்த போலி செயினை ரெடி பண்ணது நீதானா? அந்த போலி செயினை ரெடி பண்ணது நான் இல்லம்மா. இது நிக்கிறாங்கல்ல, இந்த சித்தி தான். நானா? அக்கா, இல்லக்கா. ஆதி சும்மா சுந்தரத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் மேல பழி போடுறான். அந்த போலி செயினுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நீங்க செயினை கேட்டதும் அப்பவே கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்ன சுந்தரத்தை இப்ப டைம் சரியில்லை 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னது சித்தி தான். இப்ப செயினை பாலிஷ் போடணும்னு சொல்லி நகை ஆசாரிய வர சொன்னதும் சித்தி தான். அப்போ சுந்தரத்தை மாட்டி விடுறதுக்காக இதெல்லாம் திட்டம் போட்டு சித்தி தானே செஞ்சிருக்காங்க. உண்மையான பரம்பரை செயின் சித்தி கிட்ட தான் இருக்கணும். ஐயோ அக்கா, அப்படி பாக்காதீங்கக்கா. நான் செயினை 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வர சொன்னது, பாலிஷ் போடலான்னு சொன்னது, இதெல்லாம் நீங்க அந்த செயின் மேல வச்சிருக்கிற அக்கறையினாலதான். மத்தபடி ஆதி சொல்ற மாதிரிலாம் இல்ல. அந்த செயின் என்கிட்ட இல்லக்கா. ஆதி சொல்றது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையான்னு உன் ரூம சோதனை போட்டா தெரிஞ்சிட போகுது. கரெக்ட்க்கா. இப்ப சொன்னீங்களே, இதான் கரெக்ட். வாங்கக்கா, நீங்களே வந்து என் ரூம சோதனை போட்டு பாத்துக்கோங்க. நல்லா தேடி பாத்துட்டீங்களா? செயின் கிடைச்சதா? ஆதி, நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னா வனஜா ரூம்ல பரம்பரை செயின் இருந்திருக்கணுமே. என்ன சொல்ற இப்போ? மா, எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு உங்களுக்கு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன். ஓகே, 1 மணி நேரத்துல நீ சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சு காட்டுற. பரம்பரை செயினை என் கண்ணுல காட்டுற. ஹலோ, என்ன சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? திருடுன்னு உங்களை கண்டுபிடிச்சாச்சா? திருட்டா? எல்லா லாக்கரையும் ஓபன் பண்ணிட்டாங்களா? லாக்கரா? ஓகே ஓகே, நான் இப்பவே மெயில் பண்றேன். ஓகே ஓகே. போன்ல யார் அருண்? நம்ம பேங்க் மேனேஜர் தாம்மா பேசினாரு. நைட்டு திருட்டு போன நகையெல்லாம் திருடங்கிட்ட இருந்து சரியா மீக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம லாக்கர்ல இருந்த பணம் நகையோட டீட்டெயில்ஸ்லாம் மேனேஜர் கேட்டாருமா. அதான் நான் மெயில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? இத பாரு அருண், எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. லாக்கர்ல இருந்த பணம் நகை எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு என்னோட பரம்பரை செயின் தான் முக்கியம். அது எனக்கு வந்தாகணும். சாரிமா. அம்மா பரம்பரை செயின் திரும்ப கேட்ட விஷயத்த ஏன் மாமா என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சின்ன சின்ன விஷயத்துல கூட சென்டிமெண்ட் பார்க்குற உனக்கு அந்த பரம்பரை செயினை திரும்ப கேட்டது தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவேன். அதுவும் நம்ம 2 பேர் போட்டோ ஒன்னா இருக்கிற செயினை திரும்ப கேட்டா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். சென்டிமெண்ட்டா நம்ம வாழ்க்கையில ஒன்று சேர முடியாம போயிடுமோன்னு நீ நெகட்டிவா யோசிச்சு மனசு உடைஞ்சு போயிடுவேன். உன்னை அப்படி ஒரு நிலைமையில பார்க்க கூடாதுன்னு தான் அம்மா செயினை திரும்ப கேட்ட விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். கோயில்ல இருந்த சாமி கிட்ட என் வேதனைய சொன்னேன்.
ஆனா சாமி கல்லா இருந்தாலும் என் மேல கருணை காட்டி அந்த செயினை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருச்சு. என்னப்பா சொல்றீங்க? 24 மணி நேரத்துக்குள்ள அந்த செயின் திரும்ப வரணும்னு அம்மா சொன்னதோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட அம்மா சொன்ன கெடுவுக்குள்ள காணாம போன செயினை கொண்டு வந்து சேர்த்துடுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே அந்த செயினை திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடுச்சு. அம்மன் என்ன கைவிடல, காப்பாத்திடுச்சு. ஆமாப்பா, உங்களோட சாமியும் என்னோட சாமியும் சேர்ந்துதான் செயினை திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கு. ஆதி, நீ சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. ஆதாரம் கிடைச்சதா? பரம்பரை செயின் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டமா? பரம்பரை செயின் சித்தி கிட்ட தான் இருக்கு. எல்லாரும் தான் வந்து என் ரூம சோதனை போட்டு பாத்தீங்கல்ல, அங்கதான் செயின் இல்லையே. செயின் உங்க ரூம்ல இல்ல சித்தி, உங்க பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. அக்கா, ஆதி என்ன சொல்றான்னு எனக்கு புரியலக்கா. என் மேல பழி போடணுங்கிறதுக்காகவே இல்லாத கதையெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காக்கா. மா, இந்த ஆடியோ கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஹலோ, நான் ஆதி கடவுர் வனஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். அந்த லிஸ்ட்ல எங்க பரம்பரை செயின் விட்டு போச்சு. காலையில தான் நான் வந்து செயினை லாக்கர்ல வச்சேன். அதுக்கப்புறம் தான் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் லிஸ்ட்ல அந்த செயினை சேர்க்க மறந்துட்டோம். ரொம்ப முக்கியமான செயின் சார் அது. நீங்க லிஸ்ட்ல இல்லங்கிறதுக்காக அதை விட்டுறாதீங்க. எங்க முன்னோர்கள் போட்டிருந்த சென்டிமெண்ட் செயின், அதை மிஸ் பண்ணிட கூடாது. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஓகே மேடம். உங்க லாக்கர் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல, நீங்க வாங்க நேரா பாத்துக்கலாம். அக்கா, கேட்டீங்களாக்கா? அச்சு அசலா அப்படியே என் குரல் மாதிரியே இருக்குல்லக்கா. யாரோ நல்லா மிமிக்ரி பண்றவங்கள வச்சு என்ன மாதிரியே வாய்ஸ் பேச வச்சிருக்காங்கக்கா. ஆதிக்கு என்ன என் மேல இவ்ளோ கோவம்னு தெரியல. இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன பழி வாங்க நினைக்கிறான். நான் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசவே இல்லக்கா. நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் பேங்க் மேனேஜரை சாட்சி கூட்டு வந்திருக்கேன். வனஜா உங்ககிட்ட போன்ல பேசினது உண்மைதானா? உண்மைதான் மேடம். ஆக்சுவலா எங்க பேங்க்ல திருட்டு எதுவும் நடக்கல மேடம். சித்தி கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான்மா இந்த செட்டப் நாடகம் எல்லாம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப சித்தி வந்து பேங்க் லாக்கர் ஓபன் பண்ணிட்டோம். அதுல பரம்பரை செயின் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம். கரெக்ட் ஆதி. வனஜா அக்கா, நீ மட்டும் என் கூட வா. நானும் உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி என் வாக்க காப்பாத்த என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகை பணத்தோட வந்திருக்கேன். என்னோட இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு எனக்கு அருள் புரியணும் தாயே. ஆதி உன் மேல பழி போடுறதுலயே குறியா இருக்கான்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்ல போற? நான் உன்னை எத்தனை முறைதான் தண்டிக்கிறது, எத்தனை முறைதான் கண்டிக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இனிமே நான் இப்படி தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிற. ஆனா திருந்தாத ஜென்மமாவே இருக்கியே. உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல.
பார்வதி. பரம்பரை செயின் காணோன்னு சொன்னதும் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அந்த கோவத்துல ஆத்திரத்துல உங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். என்னதான் கோவம் ஆத்திரம் இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை இழக்க கூடாதுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நைட் கிச்சன்ல வச்சு கூட உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ உன்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் பார்வதி. என்னம்மா இது? நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா இருக்கு? நீங்க எப்பவுமே கம்பீரமா இருக்கணும். உங்களை அப்படி பார்க்கதான் எனக்கு பிடிக்கும். இந்த செயின் என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே மேடம். போலமாதி, நான் சொன்ன மாதிரியே அம்மா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க பத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் மாமா. ப்ரோ, அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க, போலாமா? போலாம். நீங்க வந்துருங்க, வரேன்டா. சுந்தரண்ணே, பணம் நகையெல்லாம் என்ன உண்டியல்ல போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கீங்களா? ஆமா பட்டம்மா, பரம்பரை செயின் விஷயத்துல அம்மா என் மேல சந்தேகப்பட்டாங்கல்ல. செயின் திரும்ப கிடைக்கணும், அப்படி திரும்ப கிடைச்சிட்டா பார்வதி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை பணத்தை அம்மாவுக்கு காணிக்கையா கொடுக்கறதா நான் வேண்டியிருந்தேன். செயின் திரும்ப கிடைச்சு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுல, அதான் வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றிட்டேன். மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அப்பாவை ஒரு பெரிய பழியில இருந்து காப்பாத்திருக்காரு. அவர் மட்டும் முயற்சி எடுத்து அம்மாவுக்கு உண்மையை புரிய வைக்காம இருந்திருந்தா அகிலா அம்மா அப்பாவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பாங்க. இந்த வனஜம்மா ஏங்க நம்மளுக்கு திரும்ப திரும்ப கெட்டதே பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களாம் திருந்தவே மாட்டாங்களா? இதுக்கு என்கிட்ட பதில் இல்லடா கணேசா, காலம்தான் பதில் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அண்ணே. ஆனா சொல்லாமலேயும் இருக்க முடியல. என்ன விஷயம் பட்டம்மா? நீங்க செயினை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே என்ன சந்தேகப்பட்ட அகிலாண்டேஸ்வரி அம்மா நான் போலி நகையை கொடுத்து மோசடி பண்ணிட்டேன்னு நினைப்பாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போலி செயின் விஷயம் எதுவும் அப்பாவுக்கு தெரியாது. அவர் அகிலா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுதான் ஒரிஜினல் செயின் நினைச்சிட்டு இருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பேங்க் வந்தது, இங்க நடந்தது எதுவும் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், சரியா? தெரியவும் கூடாது. சரிக்கா. என்னாச்சுன்னு போன் போகுதா இல்லையா? ரிங் போகுது பட்டம்மா. அப்பா, ஒரிஜினல் செயின் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சுப்பா. செயின் வனஜாமா லாக்கர்ல தான் இருந்துச்சு. அகிலா அம்மா கைக்கு அந்த செயின் போயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. நீ நேரா கிளம்பி கோயிலுக்கு வா. சரிப்பா. அருண், என்ன பண்ற? அம்மா, இது நம்ம தாத்தா போட்டுட்டு இருந்ததாமா? தாத்தாவுக்கு தாத்தான்னு 5 தலைமுறையா நம்ம முன்னோர்கள் போட்டுக்கிட்டு இருந்த செயின் தான் அது. இந்த செயினை நான் பேக்லயே பத்திரமா வச்சுக்கிறேன். உங்களுக்காக வனஜா அம்மாவை அகிலா அம்மா கிட்ட காட்டி கொடுத்து அம்மாவை பேங்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போய் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சுட்டாருப்பா. அதனால நீங்க நடந்ததை எல்லாம் மறந்துருங்கப்பா.
பெரிய தம்பி எனக்காக அம்மா கிட்ட பேசினத பட்டம்மா சொன்னாங்க. உன்னால அம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப என்னாலேயே அம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் இடையில பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆமா, நீங்க ஏப்பா கோவில் வந்து உட்கார்ந்திருக்கீங்க? பரம்பரை செயின் கிடைச்சிடுச்சுன்னு வேண்டிக்கிட்ட மாதிரியே காணிக்கையை செலுத்துறதுக்காக வந்தேன். அப்போ அக்கா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை பணத்தெல்லாம் உண்டியில போட்டீங்களாப்பா? வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றலைனா அது தெய்வ குத்தம் ஆயிடும்ல, அதனால உண்டியல்ல போட்டுட்டேன். சரிப்பா, வாங்க வீட்டுக்கு போலாமே. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு அப்புறமா வர்றேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அவ வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல போறாளோ, என்ன செய்ய போறாளோ நினைச்சே ஒரே குழப்பமா இருக்கு. அத்தை, பெரியத்த, ஆதிமாமா எல்லாரும் வந்துட்டாங்க. அகிலா, என்னாச்சு அகிலா? வனஜாவோட லாக்கர்ல தாங்க செயின் இருந்தது. இந்த வனஜா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இவளை எப்படிதான் திருத்த? அவளை நான் வேற மாதிரி டீல் பண்றேன். நீங்க கவலையை விடுங்க. நீ அம்மா பின்னாடி போய் எப்படியாவது இந்த லாக்கெட் இருந்து அந்த போட்டோவை எடுக்கப்பார். ஓகே ப்ரோ. அந்த செயின் லாக்கெட்ல என்னோட போட்டோவும் பார்வதி போட்டோவும் இருக்குப்பா. அது அம்மா பார்க்க கூடாது. அதான் அம்மாவுக்கு தெரியாம அந்த போட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அது ரொம்ப டைட்டா இருக்கே, ஓப்பனே ஆக மாட்டேங்குதே. என்ன அருண், ஏன் ரூம்ல என்ன பண்ற? எதுக்காக என் பேக்ல இருந்து இந்த செயினை எடுத்த? மா, சித்தி டூப்ளிகேட் செயினை லாக்கர்ல வச்சு உங்களை ஏமாத்த பார்த்திருந்தா, அதுதான் எனக்கு ஒரு சின்னதா டவுட் வந்துச்சு. அதான் இந்த செயின் வந்து டூப்ளிகேட்டா ஒரிஜினலா செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரிஜினல் தான்மா. இந்த செயினை என்கிட்ட கொடு. இனிமே என் பெர்மிஷன் இல்லாம இந்த செயினை நீ தொடவே கூடாது. என்னாச்சு? லாக்கெட்ல இந்த போட்டோஸ் எடுத்துட்டியா? இல்ல ப்ரோ, எடுக்க முடியல. டேய், இந்த சின்ன வேலையை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஓபன் பண்ண பார்த்தேன் ப்ரோ. பட் என் கையில இருந்து செயின் கீழே விழுந்து லாக்கெட் ஓபன் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அம்மா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து பார்த்துட்டாங்க. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல ப்ரோ. அம்மா பாக்குறதுக்குள்ள கீழே கிடந்த செயின் எடுத்து எப்படியோ அந்த லாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அம்மா இப்ப வரைக்கும் அந்த போட்டோவை பார்க்கல, பத்திரமா எடுத்து டிராவில் வச்சிருக்காங்க. அதனால இனிமேல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்து அம்மாவுக்கு தெரியாம நான் இப்படியே தான் அந்த போட்டோவை எடுத்துறேன் ப்ரோ. நீ டென்ஷன் ஆகாத ப்ரோ, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. டைம் பார்த்து எப்படியாவது இந்த போட்டோஸ் எடுத்துடுறேன். ஓகே ப்ரோ, அதை நான் பாத்துக்கிறேன். நான் பார்வதியை எப்படிதான் வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு எனக்கு தெரியலங்க. கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. இதுல குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அகிலா. குருஜி சொன்னத தற்காலிகமா தள்ளி போடு. அகிலா, அப்படி இல்ல அகிலா. உன் மனசுல பார்வதி மேல வெறுப்பு இருந்தா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு காரணக்காரியம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன். பார்வதி மேல பாசம் இருக்கிறதுனாலதான் நடந்ததுக்காக பார்வதி கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்க. குருஜி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் பார்வதியை வீட்டை விட்டு அனுப்புறதுல இவ்வளவு தீவிரமா இருக்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சமையல்காரிய காருக்குள்ள வச்சு கொலை பண்ண பார்த்ததுக்கு அகில அதிரடியா போலீஸ் வர வச்சு என் கைக்கு விலங்கு மட்டும் ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாடி. அப்படிப்பட்டவளுக்கு இப்ப நான் தான் பரம்பரை செயினை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் எல்லாரையும் சுத்தல்ல விட்டுருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே சொல்லாம இவ்வளவு அமைதியா இருக்கான்னா, இந்த அமைதிக்கு பின்னாடி
எவ்வளவு பெரிய புயல் வரப்போகுதுன்னு தெரியலையே. ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ வர்மா. என்ன அகிலா, யார் போன்ல? மும்பைல இருந்து வர்மா பேசினாருங்க. நாம ஏற்கனவே சப்மிட் பண்ணிருந்த ஐடி பார்க் ப்ராஜெக்ட பிரசன்டேஷன் பண்ணணுங்கிறாரு. அதனால மீட்டிங்க்கு வர சொல்றாரு. நல்ல விஷயம் தானே. மும்பைக்கு எப்போ வர சொல்றாரு? இன்னைக்கே வர சொல்றாரு. அதுவும் இப்பவே வர சொல்றாரு. ஆதி, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உன்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே மும்பைக்கு கிளம்பு. பேங்க்ல அம்மா இருந்ததுனால பார்வதி அண்ணி கூட பேச முடியலையேன்னு ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இப்பதான் சரி அன்னிகிட்ட பேசலான்னு ப்ரோவும் போறாரு. அதுக்குள்ள அம்மா இப்படி ஒரு பிரேக்கப் போட்டாங்களே. இப்பதான் மும்பைல இருந்து வர்மா கால் பண்ணிருந்தாரு. ஐடி பார்க் ப்ராஜெக்ட இன்னைக்கு பிரசன்ட் பண்ணணுமா. அதனால நீ உடனே மும்பைக்கு கிளம்பி போ. ப்ராஜெக்ட நல்லபடியா பிரசன்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு வா. இல்லம்மா, இது 1000 கோடி ப்ராஜெக்ட். இது நீங்க போய் டீல் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நீ டீல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கே ஆதி. அப்புறம் இதுல உனக்கு என்ன தயக்கம்? எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாம உடனே மும்பைக்கு கிளம்பு. சரிம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. அகிலாம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் நடுவுல உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ரிங் போயிட்டே இருக்கு, கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறல. அக்கா, மாமா தானக்கா கூப்பிடுறாங்க. அப்புறம் ஏன்க்கா நீ கால் அட்டன் பண்ணாம பாத்துட்டு இருக்க? இந்தாக்கா அட்டன் பண்ணி பேசு. இல்லடா கணேசா, இனிமே நான் பெரிய ஐயா கூட பேச போறதில்ல. வீடு பூட்டிருக்கு, இன்னுமா பேங்க்ல இருந்து வரல? நீ முதல்ல கிளம்பு ப்ரோ. அம்மா பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரிடா, நான் வரேன். ஓகே ப்ரோ, பெஸ்ட் ஆஃப் லக். பை. அவர் கண்ணில் நாம படக்கூடாது. கார் கிராஸ் பண்ற வரைக்கும் நாம இங்கேயே இருப்போம். பட்டம்மா, அம்மா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வனஜாவை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. உங்களை அம்மா கூப்பிடுறாங்கம்மா. கூப்பிட்டா வரேன்னு சொல்லுப்போ. சரிங்கம்மா. பார்வதி, பட்டம்மா, எல்லாரும் வாங்க. இந்த வேலைக்காரங்களெல்லாம் எதுக்கு இப்ப கூப்பிடுறா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நீங்க யாரும் உங்க வேலையை சரியா செய்யறதே இல்ல. அதனால நான் புதுசா ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவுதானா? அந்த புது வேலைக்காரி வேற யாரும் இல்ல, நம்ம வனஜாதான். அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இத பார், உனக்கு வேலைக்காரியா இருக்க விருப்பம் இல்லைன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே போலாம். உனக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரெடியா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற புருஷன் பிள்ளைங்களோட போய் இருந்துக்கோ.